வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கிய தலைவர் இன்னும் சொல்லப்போனால் இன்றைய முதலமைச்சர்னும் நம்ம சொல்லலாம். ஆமாங்க, முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய மூன்றாவது மகனுமான இன்றைய முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களுடைய லைஃப் பயோகிராஃபியை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மார்ச் 1ஆம் தேதி 1953 வருஷம் தமிழ்நாட்டில் பிறந்திருக்காரு. முன்னாள் முதலமைச்சரான அதாவது கருணாநிதி அவர்களுடைய மூன்றாவது மகன்னும் சொல்லலாம். இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இன்றைய துணை முதலமைச்சர் அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தந்தையும் இவர் தான். ஸ்டாலின் அவர்கள் 2006 வருஷத்துலேருந்து 2011 வருஷம் வரைக்கும் தமிழகத்தில் உள்ள உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும் 29 மே 2009 முதல் மே மாதம் 15 2011 வரைக்கும் துணை முதலமைச்சராகவும் பொறுப்பு வகிச்சிருந்தார். 1996 வருஷத்துலேருந்து 2002 வருஷம் வரைக்கும் சென்னை மாநகராட்சியோட 37வது மேயராக பொறுப்பில் இருந்தார். தன்னோட தந்தை மறைவுக்கு அப்புறமா 28 ஆகஸ்ட் 2018 திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவராகவும் மாறிட்டார். இந்தியன் எக்ஸ்பிரஸ் நிறுவனம் 2019 வருஷத்தில் ரிலீஸ் பண்ணப்பட்ட இந்தியாவிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த நபர்கள் பட்டியலில் ஸ்டாலின் அவர்கள் 30வது இடத்துல இருந்தார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்டாலின் அவர்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கையும் அவருடைய குடும்பத்தை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். 1953 வருஷத்தில் கருணாநிதி அவர்களுக்கும் தயாளு அம்மாளுக்கும் மூன்றாவது மகனாக சென்னையில் பிறந்திருக்காரு. சோவியத் ஒன்றியத்தின் ஆட்சி தலைவராக இருந்த ஜோசப் ஸ்டாலின் மறைவதற்கு 4 நாட்கள் முன்னாடி இவர் பிறந்த காரணத்தினால அவருடைய நினைவாகவே ஸ்டாலின்கிற பேர் அவருக்கு வைக்கப்பட்டிருக்கு. ஸ்டாலின் அவர்கள் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் தான் தன்னோட பள்ளி படிப்பை முடிச்சிருக்காரு. விவேகானந்தா காலேஜில் பல்கலைக்கழகத்திற்காக முந்தைய படிப்பை முடிச்சிருக்காரு. 1973 சென்னை பல்கலைக்கழகத்தோட மாநில கல்லூரியில் வரலாற்று பாடத்தில் பட்டம் பெற்றிருக்காரு. அதாவது இவர் ஹிஸ்ட்ரி குரூப்பை சேர்ந்தவர். 1 ஆகஸ்ட் 2009 அப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் ஸ்டாலினுக்கு மதிப்புறு முனைவர் பட்டமும் வழங்கப்பட்டிருக்கு. ஸ்டாலின் அவர்கள் ஆகஸ்ட் 25, 1975 துர்காங்கிற சாந்தாங்கிறவங்களை திருமணம் செஞ்சிருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் உதயநிதி ஸ்டாலின்கிற ஒரு மகனும் செந்தாமரைங்கிற ஒரு மகளும் இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ் திரைப்பட இயக்குனரான கிருத்திகா அவங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அவருடைய மகள் செந்தாமரை அவர்கள் தொழில் முனைவோரான அதாவது ஒரு பிஸ்னஸ்மேன் மட்டும் இல்லாமல் ஒரு கல்வியாளராகவும் இருப்பதோடு சென்னை சன்ஷைன் ஸ்கூல்களில் டைரக்டராகவும் இருக்காங்க. செந்தாமரை தொழிலதிபர் மற்றும் அரசியல்வாதியுமான சபரீசன் வேதமூர்த்தியை தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் எப்போதுமே இறை மறுப்பாளராகவும் தான் இருக்காரு. ஆனால் எந்த மத நம்பிக்கைகளுக்கும் எதிரானவர் கிடையாதுன்னு அவரே சொல்லியிருக்காரு. தன்னோட 14 வயசுல அதாவது 1967 தன்னோட தாய் மாமனான முரசொலி மாறனுக்காக தேர்தல் களத்தில் பிரச்சாரம் செஞ்சாரு. 1973 வருஷம் ஸ்டாலின் அவர்கள் திமுகவின் பொதுக்குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாரு. அதுக்கு காரணம் அவருடைய வாரிசுங்கிற காரணம் கிடையாது, அவருடைய ஆர்வமும் விடாமுயற்சி மட்டும்தான் அதனுடைய காரணம். 1976 வருஷத்தில் அவசர நிலைக்கு எதிராக போராட்டம் நடத்தியதற்காக உள்நாட்டு பாதுகாப்பு பராமரிப்பு சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டு சென்னை மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட போது ஸ்டாலின் அவர்கள் தனது தீவிர அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார். அந்த இடத்துல அதாவது சிறையில் இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக தாக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அந்த டைமில் தான் ஸ்டாலின் அவர்கள் திமுக இளைஞர் அணியை உருவாக்கினார். 1982 வருஷத்தில் திமுகவின் இளைஞர் அணி செயலாளராக ஸ்டாலின் அவர்கள் 40 ஆண்டுகளுக்கு மேலாக பதவி வகிச்சிருந்தார். அதனால தான் என்றைக்குமே திமுகவோட தளபதின்னு சொன்னாலே ஸ்டாலின் அவர்கள் ஞாபகத்துக்கு வராரு. எப்படி இவருக்கு இளைஞர் அணி பட்டம் கிடைச்சதுன்னு பார்க்கலாம். ஸ்டாலின் அவர்கள் 1968 வருஷத்தில் கோபாலபுரத்தில் தன்னோட நண்பர்களோட இணைஞ்சு முடித்திருத்தம் செய்யும் கடையில் தான் திமுக இளைஞர் அணியை தொடங்கியிருக்காரு. 1983 வருஷத்தில் இவர் கோபாலபுரம் இளைஞர் அணியை மாநிலம் தழுவிய அணியாக மாற்றி 40 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் இளைஞர் அணியின் செயலாளராக பதவி வகித்தார். இளைஞர் அணியின் ஆரம்ப கட்டங்களில் ஸ்டாலின் மற்ற உறுப்பினர்களோட இணைஞ்சு தமிழ்நாடு முழுவதும் பயணம் செய்து தமிழக இளைஞர்களுக்கு அடிமட்ட அளவில் தீவிர அரசியலின் முக்கியத்துவத்தை உணர்த்தினார். சென்னையில் 1000 விளக்கு தொகுதியில் முதன்முறையாக 1984 வருஷத்தில் போட்டியிட்டு தோல்வியடைஞ்சார். 1989 மீண்டும் 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதி தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். திமுக அரசு 1991 வருஷத்தில் தன்னோட 5 ஆண்டு பதவி காலகட்டத்தை முழுமையாக முடிப்பதற்குள்ளாரையே கலைக்கப்பட்டுச்சு. 1991 வருஷம் அதே சட்டமன்ற தொகுதியில் 3வது முறையாக போட்டியிட்ட அவர் அதிமுக சார்பில் போட்டியிட்ட KA கிருஷ்ணசாமி கிட்ட தோல்வி அடைஞ்சார். திரும்பவும்
1996வது வருஷத்துல நடந்த சட்டமன்ற தேர்தலில் 1000 விளக்கு தொகுதியில போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக அப்போ வெற்றி பெற்றாரு. 2003வது வருஷத்துல திமுக பொதுச் செயலாளரா பதவி வகிச்சாரு. 2011வது வருஷத்துல மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதன் முறையாக தனது 1000 விளக்கு தொகுதியில இருந்து சென்னை புறநகர்ல உள்ள கொளத்தூர் தொகுதியில மாறி போட்டியிட்டாரு. 1996வது வருஷத்துல நடந்த சென்னை மேயர் தேர்தலில் போட்டியிட்டு நேரடியாக மக்களால் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயருங்கிற ஒரு பெருமையை மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெற்றாரு. இவர் சிங்கார சென்னை, அதாவது அழகான சென்னை என்றழைக்கப்படும் திட்டத்தை உருவாக்கினார். மு.க. ஸ்டாலின் அவர்கள் மேயர் பதவியில் இருந்தபோது துப்புரவு பணிகளுக்கு முன்னுரிமை அளித்து சென்னை நகரத்தின் குப்பை அள்ளும் முறைகளை நவீனப்படுத்தினார். இவர் ஆட்சி காலத்தில் தான் 9 பெரிய மேம்பாலங்களும் 49 குறும்பாலங்களுமே கட்டப்பட்டுச்சு. இது மட்டும் இல்லாமல் 18 முக்கிய சாலை சந்திப்புகளில் பூங்காக்களும் நீரூற்றுகளும் அமைக்கப்பட்டுச்சு. 81 பூங்காக்கள் சுத்தப்படுத்தப்பட்டு பராமரிக்கப்பட்டுச்சு. சென்னை மெரினால மரக்கன்றுகளும் நடப்பட்டுச்சு. பெரம்பூர்ல ஆடு மாடு இறைச்சி கூடும் சுற்றுச்சூழலுக்கு மாசுபடுங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த ஒரு விஷயத்தை தவிர்க்கும் வகையில நவீன முறையிலும் மேம்படுத்தப்பட்டது. அவரோட பதவி காலத்துல நெரிசல் மிகுந்த 10 சாலைகள்ல மேம்பாலங்கள் கட்டப்பட்டு முடிவும் செய்யப்பட்டுச்சு. மேம்பாலங்கள் கட்ட 95 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா மேம்பாலங்கள் திறந்து வைக்கப்பட்ட போது 30% நிதி மீதம் இருந்துச்சு. மு.க. ஸ்டாலின் 2001ஆம் ஆண்டு 2வது முறையாக அவர் சென்னை மக்களால் மீண்டும் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2002வது வருஷத்தில் அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா கொண்டு வந்த ஒரே நபர் 2 அரசு பதவிகளில் இருக்க முடியாதுங்கிற ஒரு சட்ட திருத்தத்தால் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை வச்சுக்கிட்டு மேயர் பதவியிலிருந்து தானாகவே விலகினார் மு.க. ஸ்டாலின் அவர்கள். சென்னை உயர்நீதிமன்றம் சட்டம் இயற்றும் அமைப்புகள் தனிநபர்களின் கணிசமான உரிமைகளை பின்னோக்கி பாதிக்கும் சட்டங்களை உருவாக்குவதை தடுக்கவில்லை என்று கூறி சட்டத்தை ரத்து செய்துச்சு. இருந்தாலுமே சென்னை இப்போது சிட்டி முனிசிபல் கார்ப்பரேஷன் சட்டம் 1919 கீழே மு.க. ஸ்டாலின் போல மட்டும் இல்லாமல் முந்தைய மேயர்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்றாலுமே ஒருவர் தொடர்ந்து 2 முறை மேயராக இருக்க முடியாது என்று நீதிமன்றம் கூறியது. அதுக்கு காரணம் அவர் செஞ்ச தொண்டுகள் மட்டும்தான். இருந்தாலுமே மு.க. ஸ்டாலின் உச்சநீதிமன்றத்தின் மேல் முறையீடு செய்யலை. 2006வது வருஷத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று திமுக மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியது. மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழக அரசின் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக பதவி வகித்தார். 1,75,493 மகளிர் சுய உதவி குழுக்களை நிறுவி மாநிலம் முழுவதும் மகளிர் சுய உதவி குழுக்களை தொடங்குவதில் பங்காற்றினார். ஒகேனக்கல் மற்றும் ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டங்கள் போன்ற குடிநீர் திட்டங்களையும் அவர் தொடங்கினார். 2008வது வருஷத்தில் அவர் திமுகவோட பொருளாளராகவுமே பொறுப்பு வகித்தார். தமிழக முதல்வராக இருந்த மு. கருணாநிதி அவர்கள் 2009 முதுகெலும்பு அறுவை சிகிச்சை உட்படுத்தப்பட்டார். அது முதல்ல அவர் சக்கர நாற்காலியை பயன்படுத்த தொடங்கினார். தனது உடல்நிலை காரணமாக மகனான ஸ்டாலினுக்கு சில துறைகள் ஒதுக்கீடு செய்ய முடிவும் செஞ்சார். இவர் அமைச்சரவையில் உள்ளூர் நிர்வாக அமைச்சராக பதவி வகிச்சிருந்தார். இதன் விளைவாக தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக பதவியேற்றார். இவர் அந்த பதவியில் 29 மே 2009 முதல் 15 மே 2011 வரையும் பணியாற்றினார். 2016வது சட்டமன்ற தேர்தலின் போது ஸ்டாலின் நமக்கு நாமே என்ற தலைப்பின் மாநிலம் தழுவிய சுற்றுப்பயணத்திற்கு சென்றார். அந்த ஒரு தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் வென்று எதிர்க்கட்சி தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தார். 2017வது வருஷத்தில் ஸ்டாலின் மற்றொரு முறை நமக்கு நாமே சுற்றுப்பயணத்தை சென்றார். பின்னாடி 2018ஆம் வருஷம் அவரோட தந்தை கருணாநிதி மறைவுக்கு அப்புறமா ஸ்டாலின் திமுக தலைவராக பொறுப்பேற்றார். மு.க. ஸ்டாலின் அவர்கள் தேசிய ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் கீழே தமிழகத்தின் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உருவாக்கி மாநிலத்தில் 2019வது வருஷத்தில் பொது தேர்தலில் கூட்டணிக்கு தலைமை தாங்கினார். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் 40 நாடாளுமன்ற இடங்களில் 39 இடங்களையும் சட்டமன்ற இடைத்தேர்தலில் 21ல் 12 இடங்களையும் 52% வாக்குகளை பெற்று வென்றுச்சு. திமுக தலைவராக பொறுப்பேற்ற பின்னர் இவர் பெற்ற முதல் வெற்றி இதுனே நம்ம சொல்லலாம். மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கான தேர்தல் பரப்புரையை வழி நடத்தினார். சட்டமன்ற தேர்தலில் மொத்தமுள்ள 234 இடங்களில் 159 இடங்களை திமுக கூட்டணி வென்றுச்சு. திமுக 132 இடங்களில் வெற்றி பெற்றுச்சு. 2021ஆம் வருஷம் மே மாதம் 7ஆம் தேதி மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவை பதவியேற்றது. மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக முதலாக பதவியேற்கிறார். கொரோனா தொற்று நோயின் 2வது அலைக்கு மத்தியில் பதவியேற்ற மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் விதமாக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார். தமிழக மருத்துவமனையில் உள்ள படுக்கைகளின் நிலை, ஆம்புலன்ஸ்கள் மற்றும் ஆக்சிஜன் விநியோகங்களின் நிலையை கண்காணிக்க கட்டுப்பாட்டு அறை ஒன்றை தொடங்கினார். தமிழ்நாட்டின் பொருளாதார நிலையை முன்னேற்ற எசட்டாஃப்ளோ, ரகுராம் ராஜன், ஜீன் ரேஸ்
அரவிந்த் சுப்பிரமணியன் மற்றும் முன்னாள் நிதி செயலாளர் எஸ் நாராயணன் உள்ளிட்ட முன்னணி பொருளாதார நிபுணர்களை கொண்ட புதிய பொருளாதார ஆலோசனை குழு அமைக்கப்பட்டுச்சு. அடுத்ததாக ஆகஸ்ட் 2021 இந்தியா டுடே ஒரு கணக்கெடுப்பு எடுக்குது. அதில் 42% ஆதரவோட இந்தியாவின் அனைத்து முதல்வர்களில் முதல் இடத்தை பிடிக்கிறாரு நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். 2021 செப்டம்பரில் தந்தை பெரியாரின் பிறந்த நாள் ஒவ்வொரு ஆண்டும் சமூக நீதி தினமாக கொண்டாடப்படும் என்று சட்டப்பேரவையில் அறிவிச்சிருந்தாரு. மத்திய அரசால் வெளியிட்ட குடியுரிமை திருத்தச் சட்டம், மீத்தேன் எடுக்கும் திட்டம், கூடங்குளம் அணுமின் நிலைய திட்டம், சென்னை சேலம் விரைவு சாலை திட்டம், நியூட்ரினோ ஆய்வகம் மற்றும் 3 விவசாய திருத்தச் சட்டங்களை ரத்து செய்ய கோரி போராடிய பத்திரிகையாளர்கள் மற்றும் போராட்டக்காரர்கள் மீது கடந்த 10 ஆண்டுகளாக அதிமுக அரசு தொடர்ந்து 5570 வழக்குகளை ஸ்டாலின் அரசு செப்டம்பர் 2021 திரும்ப பெற்றுச்சு. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்ற பேரறிவாளன் 2022 மே மாதம் விடுதலை செய்யப்பட்டதை பாராட்டி முதல்வர் மு.க. ஸ்டாலின் சென்னை விமான நிலையத்திற்கு வருகை தந்து தனது மகிழ்ச்சியை தெரிவிச்சிருந்தாரு. இந்த மாதிரி தாங்க பல கஷ்டங்களை தாண்டி தான் இன்றைக்கி ஒரு முதல்வராக இருக்கார். சின்ன சின்ன ஆர்வம், விடாமுயற்சியின் காரணத்தினால மட்டும்தான் அவர் இன்றைக்கி இந்த ஒரு பொசிஷனில் இருக்கார். இன்றைய முதல்வரோட வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.